ரிச்சஸ் லேர்னிங் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என் பையன் படிக்கிறான். அவன் பேர் சிவசித்தானந்தன். அவங்க முன்னாடி வேறு ஸ்கூலில் இருந்ததை விட இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு. ப்ராக்டிக்கலாக குழந்தைங்களுக்கு ரொம்ப படிப்பு சுமை இல்லாமல் ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறாங்க. இந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் ரொம்ப நல்ல இன்வால்மெண்ட்டோடு இதை பண்ணிட்டு வராங்க. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கற்றலில் குறைபாடு உள்ள சில குழந்தைகள் எல்லாருமே மெமரி நிறைய பண்ண முடியல. சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் அவங்கள அட்டன் பண்ண முடியல. சில குழந்தைங்க அட்டன் பண்ணுறாங்க, சில குழந்தைங்களால் அந்த அவ்வளோ அளவுக்கு ஸ்பீடாக போக முடியாத குழந்தைகளை ரிச்சஸ் லேர்னிங்கில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்காக டீச்சர்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இப்போ இன்றைக்கி பொறுத்த மட்டும் அதுக்கான துறையில் வல்லுநர்கள் குழந்தைகளில் ஆர்டிசம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அவங்க மருத்துவ ரீதியாகவும் சரி அவங்க மெமரி எப்படி பண்ணலாம் அதுக்கான உதவித்தொகை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஸ்பெஷலாக எப்படி கோச்சிங் கொடுக்கலாம் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்தோம். நாங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம் நிறையா இந்த விஷயம்லாம். இங்கே ரிச்சஸ் லேர்னிங் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல். ப்ராக்டிக்கலாக நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது என் குழந்தைக்கு. முதல்ல வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷரில் வருவான், இப்போ ஹாப்பியாக வரும் ஸ்கூலுக்கு. ப்ராக்டிக்கலாக எல்லாமே இருக்குது. கேட்ட கேள்விக்கெலாம் இப்போ வந்து நல்ல ஆன்சர் கொடுக்குறான், புரிஞ்சுக்கிறான். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் சரி குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்த்தோம். ரொம்ப நல்ல ரிசல்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் ராகவன், அவனை வந்து 5th சேர்த்தேன் இந்த ஸ்கூலில். 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான். முன்னாடி அந்த ஸ்கூலில் சரியாக படிப்பு வரலன்ட்டு தான் நான் இங்கே சேர்த்தேன். இப்போ வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஸ்கூலில் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. படிப்பு மட்டுமே சும்மா இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அவனுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸ்கூலில். அது மூலிமா பேரண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இன்னும் நம்ம பிள்ளை எப்படி ஆகணும், என்ன ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ற பயம்லாம் நமக்கு இருக்கும். இப்போ இங்கே வந்த பிறகு அதிலலாம் நல்லா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து நான் ஜாப் பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி ப்ரோக்ராம் நல்லா நடக்குது. பிள்ளைங்களுக்கான விஷயங்கள்லாம் நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை. நமக்கு எல்லா விஷயமும் சொன்னதுலேயே நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப நல்லதாக நடந்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பையன் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லேர்னிங் டிசபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் செக் பண்ண பிறகு தான் சொன்னாங்க ரிச்சஸ் லேர்னிங் இல்லையா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோச்சிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 4th ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்தோம். அதுக்கப்புறம் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு. இப்போ அவனாக பார்த்து போர்டை பார்த்து எழுத மாட்டான், இப்போ அதெல்லாம் பார்த்து செய்கிறான், பண்ணுறான். நிறைய வார்த்தை இங்கிலீஷில் சொல்கிறான். அவனுடைய வேலையை அவனே செஞ்சுக்கிறான். இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ அவன் 12th படிக்கிறான். இப்போ அவனுக்கு அடுத்து மேற்கொண்டு அவன் என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்த நேரத்தில் மேடம் வந்து எங்களுக்கு அவனுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலயமா எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நாங்கள் அட்டன் பண்ணி அதுக்கான உண்டான பலனை நாங்கள் எடுத்துக்கிறோம். இதுக்கு ரொம்ப மேடம்க்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்கூல் அரசு டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. தேங்க்யூ.